தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக எம்எல்ஏ பதவி இழக்கின்றார். திமுக எம்எல்ஏ பதவி இழக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். விளாத்திகுளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன். விளாத்திகுளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சட்டசபையை பூட்டினால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய எலும்பை உடைப்பேன் என்று கூறினார். ஜோசப் விஜய் அவர்களுடைய எலும்பை உடைப்பேன் என்று கூறினார். முதலமைச்சரை அவதூறாக பேசினார். வழக்கு பதிவு செய்யப்பட்டு தூத்துக்குடி காவல் நிலையத்துக்கு கொண்டு அழைத்து செல்லப்பட்டார். அவர் நீதிமன்றத்தில் அடைக்கப்பட்டார். பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். முன்ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்ததன்படி தற்பொழுது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். கனிமொழி, உதயநிதி ஆகியோர் பாளையங்கோட்டை சிறைக்கு சென்று மார்க்கண்டேயனை சந்தித்து ஆறுதல் கூறினர். இந்த சூழ்நிலையில் விளாத்திகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பதவி இழக்க அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக வெற்றிக் கழக அரசு செய்து வருகிறது. சபாநாயகருக்கு நோட்டீஸ் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சரை அவதூறாக பேசியது சம்பந்தமாக நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அவரை எம்எல்ஏ தகுதி இழப்பு செய்யும்படி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் மார்க்கண்டேயனை விசாரணை செய்ய உள்ளதாக கூறினார். விசாரணை முடிவடைந்த பிறகு மார்க்கண்டேயனை சபாநாயகர் பதவி நீக்கம் செய்யலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கு சட்டத்தில் வழிவகை உள்ளதாகவும் கூறப்படுகிறது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் முதலமைச்சரை மிகவும் அவதூறாக பேசினார். இந்த சூழ்நிலையில் மார்க்கண்டேயன் தனக்கு முதலமைச்சர் அவர்களை அவதூறாக பேசியது தவறு என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியதாகவும் இதற்காக அருள் கூர்ந்து மன்னிப்பு கேட்பதாகவும் அறிவித்துள்ளார். அவரது மன்னிப்பை சபாநாயகர் ஏற்றுக்கொள்வாரா என்பது தெரியவில்லை. தற்பொழுது சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் மார்க்கண்டேயனை விசாரித்த பிறகு அவரது தகுதி இழப்பு சம்பந்தமாக முடிவெடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. விளாத்திகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை தகுதி இழப்பு செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக வெற்றிக் கழகம் செய்து வருகிறது.